அல்ஹம்துலில்லாஹ். வெளிநாடுகள்ல பிறை தென்பட்ட காரணத்தினால இப்ப தராவி தொழுகை நடந்துகிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நோன்பு வச்சிருவாங்க. இன்னும் நமக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. இதனுடைய ரமலான எப்படி பேணுதலா இருக்க போறோம், இறைவனோட நெருக்கமா இருக்க போறோங்கிறத நாளைக்கு நம்ம முடிவு பண்றது இல்ல, இன்னைக்கே நம்ம முடிவு பண்ணணும். இன்ஷா அல்லாஹ். தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நோன்பு வந்ததும் வட ஞாபகத்துல, நோன்பு கஞ்சி ஞாபகத்துல இல்லாம இறைவனோட நெருக்கமா எப்படி இருக்குங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். அல்லாஹ் கொடுக்கிற பரிசை நம்ம வாங்கிக்கிறணும். அது மட்டும் இல்லாம தாய்மார்களே, முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வீட்டுல இருக்கக்கூடிய சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி, இளைஞர்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அந்த அந்த நோன்புடைய காலத்துல வேலைகளை அவங்கள்ட்ட சொல்றீங்க. அதாவது அந்த தொழுகை நேரம் இல்லாத நேரத்துல நீங்க சொல்லுங்க. அஷர் தொழுகை இமாம் ஜமாத்தோட நடந்துகிட்டு இருக்கு. அங்கே கியூல இமாமுக்கு பின்னாடி எல்லாரும் கியூல நின்றுகிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க உங்களுடைய பிள்ளைகளை, இளைஞர்களை கடைக்கு போக சொல்றதுனால அவர்கள் எங்க கியூவில் நிக்கிறாங்க? வடபச்சி வாங்குறதுக்கு கியூவில் நிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதனுடைய தொழுகையை சரியான முறையில தொழுக வேண்டும், இபாதத்தோடு இருக்க வேண்டும், குர்ஆனோட தொடர்போடு இருக்க வேண்டும். இந்த மாதம் சிறப்பான மாதத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். இன்ஷா அல்லாஹ். முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தான் இந்த பதிவு. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான சீரும் சிறப்புமா நம்ம நிறைவேற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.